பெற்றாரை பிள்ளைகள் பேண வேண்டியது போல ஒவ்வொரு சமூகமும் அந்தந்தச் சமூகத்தின் மரபையும் கலாச்சாரத்தையும் பேணிப் பாதுகாக்க வேண்டுமென முத்தையா முனிவர் எடுத்துரைப்பார். வணக்க நேர ஆடை. கோயிலுக்குப் போகும்போது பெண்களினதும் ஆண்களினதும் ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும்? பிள்ளைகள் பெற்றாரை எவ்வாறு மதிக்க வேண்டும்? மற்றவர்களுடன் எவ்வாறு உரையாடப் பழக்க வேண்டும்? பெற்றார் ஆசிரியர் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது. அவர்கள் அவமானப்படும்படி நடக்கக்கூடாது. அதேபோல தாம் வணங்குகின்ற கடவுள் யாராக இருந்தாலும் அவரை கேலி செய்தல், நகைப்புக்கிடமாக்குகின்ற செயல் புரிதல் கூடாது. இன்று சில படங்களிலும் நாடகங்களிலும் கடவுள்கள் நகைச்சுவை பாத்திரங்களாக்கப்படுகிறார்கள். கடவுளை வணங்குகின்ற மக்களின் கடவுளர் பாத்திரங்கள் நகைச்சுவையுடன் உருவகப்படுத்தப்படுகிறார்கள். எந்தச் சமூக கலாச்சாரமும் மரபும் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளன என நான் நினைக்கவில்லை என்று முனிவர் குறிப்பிடுவார். கருத்து வெளிப்படுத்தவும் ஆலோசனை வழங்கவும் அறநெறி பற்றி விளக்குவதற்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுவதில் தவறில்லை. நகைச்சுவை படங்களை தயாரித்தவர்கள் அறம் பற்றியும் மக்கள் செய்ய வேண்டியவை பற்றியும் மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியும் பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள் என்ற நல்லெண்ண எதிர்பார்ப்புடன் அவற்றை தயாரித்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அவற்றில் அறம் பற்றி விளக்குகின்ற போதனையாளர்கள் கொடுக்கும் அதே கருத்து நகைச்சுவையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு சமூகம் மற்ற சமூகத்தை ஏளனமாக பார்க்கும் நிலை காணப்படுவதாக முத்தையா சுவாமிகள் குறிப்பிடுவார். அம்மா வந்தாள், அப்பா வந்தான், வாத்தியார் வந்தான் என்று சொல்வதும் கருத்தை சரியாக வெளிப்படுத்துகிறதென ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கலாமா? அப்பா படத்தையும் அம்மா படத்தையும் குப்பையில் வீசு உன் மனம் அனுமதிக்குமா? அதிகமான கடவுளின் படங்கள் தெருக்களிலும் குப்பைகளிலும் காணப்படுகிறது. இது கலாச்சார பண்பாகுமா என்று கேட்டு ஒரு விநாயகப் பெருமான் படத்தை தெருக்குப்பையிலிருந்து எடுத்ததாக முனிவர் காட்டினார். நான் முகநூல் ரீலில் 4 வீடியோ காட்சிகளை பார்த்தேன். அவை அறம் பற்றி மிக திறமாக எடுத்துக் காட்டுகிறது என்பது புரிகிறது. முத்தையா முனிவர் சொன்ன கருத்துக்கள் அப்படியே நகைச்சுவையாக எடுத்துக்காட்டப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டேன். இதனை ரசிப்பவர்கள் அதிகமாக இருப்பர் என்பதும் தெரிகிறது. அந்த வீடியோ நல்ல தீர்மானம் மேற்கொள்ளச் செய்வதில் எவ்வளவு பங்களிக்கும் என என்னால் மதிப்பிட முடியாதிருக்கிறது. இதனை முத்தையா சுவாமிகள் அங்கீகரிக்கவில்லை. இது குறித்த சமூகத்துக்கும் சமயத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்துமென குறிப்பிட்டார். அதனை மதிப்பிடுவது அச்சமூக மக்களைப் பொறுத்தது எனக் கூறுவார். நான் எடுத்துரைப்பேன். அவ்வளவுதான் என் வேலை. அவை மாற்றப்பட வேண்டுமென்பதற்காகவே மாற்றுவதில் பங்கு கொள்ளக்கூடியவர்களிடம்தான் இது பற்றி விசேடமாக எடுத்துக் கூறியுள்ளேன் என முத்தையா சுவாமி குறிப்பிட்டார். நான் பார்வையிட்ட நகைச்சுவை வீடியோக்களின் உரையை இதனுடன் சேர்த்துள்ளேன். 30 வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே, எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ளக்கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கானுங்களே, இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு. உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டான்னு நான் தடுத்தேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேகக்காரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம். நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? சாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்க வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான், அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா,
பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு காலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லக்ஷ்மி கையில இருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆள்றதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடும்ல? வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான். அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? பின்ன என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திர பிரதேசம். எண்ணெய் குஜராத். எரி கட்டை அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி ரூர்கெலா. அதிகரண்டி விலாய். அரவ மாஸ்டர் ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர் உடுப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான. கோச்சுக்காதீங்க. என்னங்க கோச்சுக்காதீங்க. கோச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா கிராம்பு எவனோ கடத்தினானா, லாரிய மடக்கி புடிச்சிட்டாங்களா, அதுவும் ஓன் திருவிளையாடல்ன்ற. ஏயா, நான் கிராம்பு கடத்துறவனா? ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவன் கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ. அது போகட்டும், அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான், அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற. ஏயா, அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னையா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல, லிங்கத்துக்கு காது இல்லைன்றியா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதென்ன செவடா, கண்ணென்ன குருடா, மூக்கென்ன சப்பையான்னு கேக்குறிய, அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பாரு பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா. பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு, நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ஆண்டவனே, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க. ஆண்டவனே, நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவு தான் உதாரணம்னு சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதிசங்கரர், வேதாந்த விற்பன்னர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது என் தப்புதான். வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி 1-2 கேட்டுட்டேன். மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆண்டவனே, பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சிலை காணாம போச்சு, அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சமா இருக்கலாம். ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சே, மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு. என்னது, 5 ரூபாய்க்கா?
ஆமாம் பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல. கடைசியா அங்க நின்னுகிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான். அவன் உள்ள விட்டா, இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கை நீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டானே படுவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா, சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்பதாங்க புரியுது ஆண்டவனே. பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார். வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி. ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கய்யா இருக்கு? கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா? சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. அப்படி உபதேசம் பண்ற பெரியவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அதுலயே தாங்க ஆண்டவனே குறியா இருக்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர், கோடி ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் பூசாரி. இந்த ஏழை பூசாரியால 1 அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவம் தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா, அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு தாம்பலாகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படிச்சவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாடோட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். ஆண்டவனே, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க ஆண்டவனே. நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவு தான் உதாரணம்னு சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதிசங்கரர், வேதாந்த விற்பன்னர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது என் தப்புதான். வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி 1 2 கேட்டுட்டேன். மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆண்டவனே. பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சிலை காணாம போச்சு. அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சம் இருக்கலாம். ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சே. மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு. என்னது, 5 ரூபாய்க்கா? ஆமாம் பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல. கடைசியா அங்க நின்னுகிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான். அவன் உள்ள விட்டா, இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கை நீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டானே படுவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா, சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்பதாங்க புரியுது ஆண்டவனே. பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார்.
வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி. ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கய்யா இருக்கு? கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா? சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. என்ன கொழுப்பு பத்தீங்களா ஆண்டவனே? அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கையா. ஏன் ஆண்டவனே, அந்த நவக்கிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவனே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து இழுச்சுருங்களேன். என்னய்யா இது? பொடி டப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்ற? ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் 2 கண்ணு எரியுது. நீ என்னடான்னா என் 3வது கண்ணையும் துறடான்ற. பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னய்யா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுதே, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா? அதாருங்க. அவன் தாயா என் மருமகன் மன்மதன். அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களேன். கொஞ்ச நாளைக்கு இல்லாமத்தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க 7 தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா? உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம். அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது என்னய்யா நியாயம்? நியாயமா? இப்ப 2 பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னய்யா, இந்த நாடே இவங்களைத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு. அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி? மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க, அறிவுரைகள் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா என் விஷயத்தை மறந்துட்டீங்களே. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேயா. உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே? ஆமா ஆண்டவனே. ஆமா பூசாரி, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே, அந்த காலம் தான் வரட்டுமே. காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம், ஆனா கடவுள் நீங்க சொல்லலாங்களா? சொல்லலாமே. எப்படிங்க? எப்படியா? நீ திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, ஐயப்பன் கோயில் எல்லாம் போயிருக்கிறியா? போயிருக்கிறேங்க. அங்க எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம், அபிஷேகம், ஆராதனை, தேரு திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது. அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷக்கணக்கா பூட்டியே கிடக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி? ஆகையினால கடவுளுக்கும் காலம் வரணும். ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனக சபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்கும். வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான், அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு காலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில் இருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க?
நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. என்ன கொழுப்பு பத்திரிகை ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது.